வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து சமையல்ல கேப்ப மாவு முறுக்கு. அதுக்கு தேவையான பொருள்கள்: கேப்ப மாவு 150 கிராம், கடலை மாவு 50 கிராம், கடலை எண்ணெய், பச்சரிசி மாவு 50 கிராம், டால்டா 50 கிராம், உப்பு. இப்போ பார்க்க போகலாமா? இப்போ கேப்ப மாவை அதில் கொட்டுறேன். இது கடலை மாவு, அதையும் கொட்டுறேன். பச்சரிசி மாவு, உப்பு, 50 டால்டா. இப்போ இதெல்லாம் வச்சு நல்லா இப்படி பிணைஞ்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கணும். பிணைஞ்சி விட்டுக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றி பிணைய வேண்டியதான். அவ்வளோதான். இந்த அளவுக்கு புழிஞ்சிக்கிட்டா போதும். இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். கையிலே ஒட்டில் பாருங்கள். இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கிட்டா போதும். இப்போ நான் முறுக்கு போட போகிறேன். முறுக்கு வரல இப்படி எண்ணெயை தேய்ச்சிக்கணும். அப்போ தான் அது ஒட்டாமல் சர்ன்னு புளியும். இதுலையும் எண்ணெய் தொட்டுக்கணும். இப்போ அதான் இப்போ புளிய போகிறேன். தண்ணியில் துவைச்சி இட்லி துணியை இப்படி போட்டுக்கணும். இப்போ புளியணும். அடுப்பை பற்ற வச்சு கடலை எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, முறுக்க போடுறேன். இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் அந்த எண்ணெயெல்லாம் அமர்ந்துருச்சு. அந்த முட்டைன்னு வருது பாருங்க, அதெல்லாம் அமர்ந்துருச்சு நல்லா. இப்போ எடுக்க போகிறேன். இதில் நல்லா எண்ணெய் பூரா வடியட்டும். வடிஞ்ச பிறகு அப்புறம் எடுப்போம். கேப்ப முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒன்று தின்னு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னுட்டு. ஆஹா, பொறுன்னு இருக்கு. கேப்ப களி கட்டி கொடுத்தா பிள்ளைய திங்காதுங்க. அதனால புட்டை வச்சு கொடுத்தாலும் திங்காதுங்க. இது என்ன அப்படின்னு முறுக்குன்னா வளைச்சி திங்குங்க. நல்லா திங்குங்க. பிள்ளையிலேருந்து பெரியாள் வரைக்கும் நல்லா திங்கலாம். கேப்ப முறுக்கு உடம்புக்கு நல்லது. நல்ல ஆரோக்கியமான பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் முறுக்கு சுட்டு தின்னு பாருங்கள். நல்லா பொறுன்னு ருசியாக இருக்குது. நல்லா சுட்டு வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்லாம். பிள்ளையெல்லாம் சாப்பிடுங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கேப்ப மாவு முறுக்கு எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையலோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.